தமிழ்நாட்டின் பல்வேறு கோயில்களில் கொடியேற்றத்துடன் வைகாசி விசாக பெருவிழா தொடங்கியது. சென்னை வடபழனி முருகன் கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் 10 நாள் வைகாசி பிரம்மோற்சவம் தொடங்கியது. இதன் முதல் நாளான இன்று துவஜாரோகணம் எனப்படும் கொடியேற்ற வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நவக்கிரக தலங்களில் ராகுக்கான பரிகார தலமாக விளங்கும் கும்பகோணத்தை அடுத்த திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலிலும் வைகாசி விசாக பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அப்பொழுது பஞ்சமூர்த்திகளான நாகநாதர், பிறையணி அம்மன், விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் கொடிமரம் அருகே பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாடாளன் பெருமாள் கோயிலிலும் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் கொடிமரம் அருகே பெருமாள் எழுந்தருள கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு உற்சவ கொடியேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து திரு விக்ரம நாராயண பெருமாள் மேலதாளத்துடன் கோயிலை வலம் வந்து உற்சவ மண்டபத்தில் எழுந்தருளார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மணக்குடி ஊராட்சி கருங்குயில்நாதன்பேட்டையில் பூர்ணம்பாள் புஷ்பகளாம்பாள் உடனாகிய ஐயனார் கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. புனித நீரடங்கிய குடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோயிலை வலம் வந்து விமான கும்பத்தை அடைந்தனர். அங்கு வேத விற்பன்னர்கள் வேத மந்திரங்கள் ஓத தருமபுரம் ஆதீனம் முன்னிலையில் கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர்.